இன்றைக்கு பிரான்ஸ் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த ஐரோப்பா முழுவதுமே உச்சரிக்கப்படுற ஒரு பேர் என்று சொன்னால் அது இந்த பேர் தான், ஜோர்தான் பாரதெல்லா. பிரான்சினுடைய அடுத்த பிரதமராக வருவார் என பரவலாக எதிர்பார்க்கப்படுபவர் தான் ஜோர்தான் பாரதெல்லா. வெறும் 28 வயதான இளம் அரசியல்வாதி அவர். தீவிரமான வலதுசாரி கட்சியாகிய RN கட்சியினுடைய தலைவர். RN என்று சொன்னால் ரசோம்பிள்மோ நேஷனல் என்றதென்ற சுருக்கம்தான் RN, தீவிரமான வலதுசாரி கட்சி. சுருக்கமாக சொல்லப்போனால் மரின் லூப்பன் அவர்களுடைய கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர் இவர். வெறும் 28 வயதான இளைஞர் அரசியல்வாதி. 1995 செப்டம்பர் மாதம் 14 பிறந்தவர். பிரான்ஸில் தமிழ் மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய டிரான்சி நகரில் பிறந்தவர் தான் இவர். இப்போ 2015 இருந்தே தொடர்ச்சியாக அரசியல் இருக்கிறார். அதாவது கடந்த 9 வருஷமா அரசியல் இருக்கிறார். இவருடைய முதலாவது அரசியல் பிரவேசம் எங்க ஆரம்பிக்குது என்று சொன்னா, பாரிஸ் நகரை சுற்றி இருக்கிற பெரிய நகரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இல்து பிரான்ஸ் என்று சொல்லி ஒரு மாகாணம் இருக்குது. இப்போ இங்கே லண்டனில் லண்டனை சுற்றி இருக்கிற நகரங்களை சேர்த்து நாங்கள் கிரேட்டர் லண்டன் என்று சொல்கிற மாதிரி, பாரிஸில் பாரிஸை சுற்றி இருக்கிற நகரங்களை சேர்த்து இல்து பிரான்ஸ் என்று சொல்லி ஒரு மாகாணம் இருக்குது. அந்த மாகாண சபையில் ஒரு கவுன்சிலராக இவருடைய அரசியல் பயணம் ஆரம்பிக்குது. கடந்த 9 வருடங்களாக அரசியலில் இருக்கிறார் ஜோர்தான் பாரதெல்லா. இப்போ பிரான்சினுடைய அடுத்த பிரதமராக இவர் வருவார் என்று சொல்லி பரவலாக எதிர்பார்க்கப்படுது. பிரெஞ்சு மக்கள் மத்தியில், மிக குறிப்பாக பிரான்ஸ்ல வாழ்ற இளையவர்கள் மத்தியில் இவருக்கான செல்வாக்கு மிக மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. இளையவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்கள் எல்லாமுமே இவருக்கு ஆதரவான பிரச்சாரங்களை மிக தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றன என்று சொல்லி பாரிஸில் இருக்கிற தமிழ் செய்தியாளர் குமாரதாசன் கார்த்திகேசு அவர் எழுதிய ஒரு ஆய்வு கட்டுரையிலே குறிப்பிடுகின்றார். அதில் அவர் குறிப்பிடுற இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், பிரான்ஸில் இருக்கிற இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகளும் இந்த ஜோர்தான் பாரதெல்லாக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து அவருடைய செய்திகளையும் அவருடைய சுவரொட்டிகளையும் தங்களுடைய சமூக வலைத்தளங்களை தீவிரமாக பரப்பிக் கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி அவர் தன்னுடைய ஆய்வு கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது இவருடைய அரசியல் கொள்கையில் எங்களுடைய தமிழ் இளைய பிள்ளைகளும் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த குறிப்பில் சொல்லப்படுது. இதில் தவறு இருக்கிற மாதிரி தெரியலை என்று சொன்னால், பொதுவாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் புலம்பெயர் தமிழர்கள், நாங்கள் இலங்கையில் பிறந்த நாங்கள் இங்கே வாழ்கிறோம், எங்களுக்கு என்று சொல்லி ஒரு அரசியல் பார்வை இருக்குது, எங்களுக்கு என்று சொல்லி ஒரு அரசியல் கொள்கை இருக்குது, எங்களுக்கு என்று சொல்லி ஒரு அரசியல் நிலப்பாடு இருக்குது. ஆனால் இங்கே பிறந்து வளர்கிற எங்களுடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், சில சந்தர்ப்பங்களில் அதுக்கு நேரெதிரான கொள்கைகள் இருக்குங்கள். ஏன்னு சொன்னால், இங்கே இருக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது, அங்கே கேள்விப்படுற விஷயங்கள், கூட படிக்கிற நண்பர்கள், பாடசாலை சமூகம், மற்ற அவையில் கேள்விப்படுற செய்திகள், சமூக வலைத்தளங்களோட தாக்கங்கள், இந்த மாதிரியான பல்வேறு காரணங்களால் எங்களுடைய கருத்துக்கள் வேறையாகவும் எங்களுடைய பிள்ளைகளுடைய கருத்துக்கள் வேறையாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதில் பிழை சொல்லவும் முடியாது. என்னென்னு சொன்னால், எங்களை விடவும் கூடுதலான தகவல்களை அவர்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ பிரான்ஸில் வாழ்கிற தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஜோர்தான் பாரதெல்லா பிரதமராக வாரதை அவர்கள் விரும்ப மாட்டேன். என்னென்னு சொன்னால், முழுக்க ஜோர்தான் பாரதெல்லா வெளிநாட்டவர்களுக்கு எதிரானவர். வெளிநாட்டவர்களை பிடிச்சு அவர்களுடைய சொந்த நாட்டுக்கு அனுப்பணும், அவர்கள் மேலே கட்டுப்பாடுகள் கொண்டுவணும் என்று சொல்லி இந்த மாதிரியான கொள்கைகளில் இருக்கிறவர் தான் ஜோர்தான் பாரதெல்லா. சரி, இப்படி இளையவர்கள் மத்தியில் தீவிரமான ஆதரவை பெற்ற ஜோர்தான் பாரதெல்லா பிரான்சினுடைய அடுத்த பிரதமராக வருவாரா இல்லையா என்றதான் இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. பிரெஞ்சு பாராளுமன்றத்தில் மொத்தம் 577 ஆசனங்கள் இருக்குது. இந்த 577 ஆசனங்களை பெரும்பான்மை எடுக்கணும் என்று சொன்னா 289 ஆசனங்களை எடுக்கணும். ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் ஜோர்தான் பாரதெல்லாக்கு 289க்கு கிட்டவாக ஆசனங்கள் கிடைக்கும் என்று சொல்லி கருத்து கணிப்புகள்ல சொல்லப்படுது. நாளுக்கு நாள் போக போக அவருக்கான ஆதரவு அதிகரித்து கொண்டு போய் அவர் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டா அடுத்தது பிரான்ஸ்ல என்ன நடக்கும், அதை தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகளில் என்ன நடக்கும் என்றதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இது தொடர்பான முழுமையான ஆய்வோட நான் போன வீடியோல விரிவா விளக்கமா சொல்லியிருந்தேன். எனவே அந்த காணொலியை பார்க்காதவர்கள் அதனை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். பிரான்சினுடைய அடுத்த பிரதமராக வருவார் என பரவலாக எதிர்பார்க்கப்படும் ஜோர்தான் பாரதெல்லா தமிழ் மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய டிரான்சி நகரிலே பிறந்து வளர்ந்தவர். அப்படின்னு சொன்னா அவருடைய மாவட்டம் பிரான்ஸ்ல 93வது மாவட்டமாக இருக்கக்கூடிய சென்ட் சதனி, இதுதான் அவருடைய மாவட்டம். இந்த மாவட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க ஏராளமான வெளிநாட்டவர்கள் வாழ்ற ஒரு மாவட்டமாக இருக்குது. அதிக அளவான வன்முறைகள் நடக்கிற மாவட்டமாகவும் இந்த மாவட்டம் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இந்த மாவட்டம் தான் அதிக அளவான வன்முறைகள் நடக்கிற மாவட்டமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களுக்கு போலீஸே போறையில, போலீஸ் அந்த பக்கமே போறையில, அப்படியான சில ஏரியாக்களும் இந்த 93வது மாவட்டத்தில் இருக்குது. எனவே இந்த மாவட்டத்தில் பிறந்து வளர்ற ஒரு இளைஞர் சின்ன வயசுல இருந்தே பல்வேறு விதமான பிரச்சனைகளை பார்த்து வளர்ந்த இளைஞர்
இளைஞனுக்கு இயல்பாகவே ஒரு நாட்டு பற்றும் தீவிரமான வலதுசாரி கொள்கையும் வந்து சின்ன வயசுல இருந்தே அவருக்கு ஊட்டப்பட்டது என்று சொல்லியும் அதனால தான் அவர் சின்ன வயசுல இருந்தே மரீன் லூப்பன் அவர்களுடைய கட்சியினுடைய பக்கமும் அவருடைய கொள்கையினுடைய பக்கமும் ஈர்க்கப்பட்டு இன்றைக்கு வந்து அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் அவர் இருக்கிறதுக்கும் அதுதான் காரணம் என்று சொல்லப்படுது. சுருக்கமாக சொல்லப்போனா மரீன் லூப்பன் அவர்கள் வந்து 8 அடி பாய்ஞ்சா இவர் வந்து 16 அடி பாய்வார் என்று சொல்லப்படுது. இதை நாங்கள் இன்னும் ஒரு விதமாக பார்த்தோம் என்று சொன்னா இவருக்கு வந்து இப்ப 28 வயசு தான் ஆகுது. பெரிய அளவில் அரசியல் அனுபவமோ பெரிய அளவில் அரசியல் முதிர்ச்சியோ அவருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னு சொன்னா வயசால வந்து மிகவும் இளையவர். அப்படின்னு சொன்னா இவருக்கு வந்து எப்படி பிரெஞ்சு மக்கள் மத்தியில பிரெஞ்சு இளையவர்கள் மத்தியில வந்து இவ்வளவு ஆதரவு வருதுன்னு சொன்னா அது அவருக்கு கிடைச்ச ஆதரவு என்றதை விடவும் அவர் வரிச்சு கொண்ட அந்த கொள்கைக்கு கிடைச்ச ஆதரவு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னா மரீன் லூப்பன் அவர்களுடைய அப்பா வந்து காலங்காலமா கத்தி பிரான்ஸ் வந்து பிரெஞ்சு மக்களுக்கு தான் சொந்தம், இங்க பிரெஞ்சு மக்கள்லாம் இருக்கணும், வெளிநாட்டவர்களை துரத்தணும் சொல்லி காலங்காலமா கத்தி அவருக்கு இப்ப முதுமை அடைஞ்சு அவர் இப்ப ஓய்வா இருக்கிறார். அதுக்கு பிறகு அவருடைய மகள் மரீன் லூப்பன் வந்து மேடக தோறும் கத்தி பிரச்சாரம் வச்சு அவாவலையும் ஒரு விஷயத்துக்கு மேல தாண்டி போக முடியல. இன்றைக்கு வந்து அவேண்ட கொள்கையை எடுத்து வச்சு இவர் கதைக்கிறதால இவருக்கு இவ்வளவு ஆதரவு இருக்கும் போது அது இவருக்கு கிடைச்ச ஆதரவுன்றதை விடவும் அவர்களுடைய அந்த கொள்கைக்கு கிடைச்ச ஆதரவு தான் சொல்லணும். அப்படி பார்த்தோம்னு சொன்னா சுருக்கமா சொல்ல போனா பிரான்ஸ்ல மட்டும் இல்லாமல் ஐரோப்பா முழுவதுமே வந்து இந்த தீவிரமான வலதுசாரி கொள்கை வந்து மிக தீவிரமாக பரவி கொண்டு வர்றதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இங்க யூகே பொறுத்த வரைக்கும் ரிஃபார்ம் யூகே என்று சொல்லி ஒரு அரசியல் கட்சி ஒன்று இருக்குது. அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து நைஜல் ஃபராஜ் என்று சொல்லி அந்த கட்சி எங்கேயோ ஒரு 3வது இடத்துல இருந்தது, 3rd வார் இல்லாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தேர்தலில் அது படிப்படியாக முன்னேறி ஒரு கட்டத்துக்கு வந்துட்டுது. பொதுவாக வந்து லேபர் கட்சி தான் ஆட்சியை பிடிக்கும் என்று சொல்லியும் 2வது இடத்தை வந்து கன்சர்வேட்டிவ் கட்சி பிடிச்சு எதிர்கட்சியாக மாறும் என்று சொல்லியும் எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்லுது. அப்படி வந்து 2ஆம் இடத்துல இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சியை மேலும் கீழே தள்ளி போட்டு இப்போ 2வது இடத்துக்கு வந்திருக்குது இந்த ரிஃபார்ம் கட்சி. அப்போ யூகேலையும் சுருக்கமாக சொல்ல போனால் இந்த தீவிரமான வலதுசாரி கொள்கை வந்து கொஞ்சமாக அதிகரித்து கொண்டு வர்றது தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஐரோப்பாவில் மட்டும் இல்லாமல் இப்போ யூகேலையும் வந்து அது கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு வருது. இந்த முறை வந்து தேர்தலில் வந்து அவர்கள் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பில்லை. இருந்தாலுமே கூட ஒரு பேச்சுக்கு வந்து கன்சர்வேட்டிவ் கட்சியை வந்து பின்னுக்கு தள்ளி போட்டு இவர்கள் வந்து அதிக ஆசனம் எடுத்தா இவர்கள் தான் பிரதானமான எதிர்கட்சியாக இருப்பார்கள். அப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா ஒரு பக்கம் தீவிரமான இடதுசாரி கொள்கை உள்ள ஒரு கட்சி ஆட்சியில் இருக்க போது, அதுக்கு எதிர்கட்சி வந்து தீவிரமான வலதுசாரி கொள்கை உள்ள கட்சி எதிர்கட்சியாக இருக்க போது. இந்த 2 கட்சிகளும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்றுக்கொண்டு தீவிரமான எதிர்நிலைப்பாடுகளை கொண்ட கட்சிகள். இது யூகேயினுடைய நிலவரம். எனவே பிரான்சினுடைய அடுத்த பிரதமராக வருவார் என எதிர்பார்க்கப்படும் ஜோர்தான் பார்தலாவுக்கு பிரெஞ்சு மக்களுடைய கணிசமான ஆதரவு இருக்கிறதையும் மிக குறிப்பாக பிரெஞ்சு இளையவர்கள் மத்தியில் வந்து அவருக்கு தீவிரமான ஆதரவு இருக்கிறதையும் அதிலேயும் குறிப்பாக தமிழ் இளையவர்கள் மத்தியில் வந்து தீவிரமான ஒரு ஆதரவு போக்கு இருக்கிறதையும் வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் தவறும் இல்லை, அதை நாங்கள் புரிஞ்சு கொண்டுதான் ஆகணும், வேற வழியும் இல்லை. ஆனால் பிரான்சினுடைய அடுத்த பிரதமராக ஜோர்தான் பார்தலா தெரிவு செய்யப்பட்டால் அதுக்கு பிறகு என்ன நடக்கும் என்றுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.